இன்னைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய திட்டத்தில் தொடர்ந்து 1256 முகாம்கள் நடக்க போகுது. சிறப்பு மருத்துவ வசதிகள் குறைவாக இருக்கக்கூடிய ஊரக பகுதிகள், குடிசை பகுதிகள், பழங்குடியினர் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகள்னு ஒவ்வொரு முகாம்களிலும் மருத்துவர்கள் உட்பட 200 மருத்துவ பணியாளர்கள் இருப்பாங்க. இந்த முகாம்கள் மூலமா இதுல பயனடையக்கூடிய எல்லோரையும் அவங்க நலனும் பாதுகாக்கப்பட உறுதியை நான் அளிக்கிறேன். நம்ம அரசுடைய குறிக்கோள் நகர்ப்புறத்துல நல்லா படிச்சு வசதியானவங்களுக்கு கிடைக்கிற மருத்துவ சேவை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளை பாமர மக்களுக்கும் கிடைக்கணும். அதை உறுதி செய்வோம். திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். என்னன்னா அதில் ஒரு குறிப்பிட்டிருந்தார், மருத்துவமனைக்கு வரவங்களை எல்லாம் நோயாளிகள் அழைக்கக்கூடாதுன்னு குறிப்பிட்டிருந்தார். அதுவும் சரிதான். ஏன்னா எல்லாருக்கும் உடல்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அதுக்காக அவங்க நோயாளின்னு சொல்லிடக்கூடாது. மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வரவங்களை மருத்துவ பயனாளிகளும் நாம் பார்க்கணும்.